கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள் தேன் துளி நிகழ்ச்சியிலே உங்களை நான் மீண்டும் சந்திப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். சந்தோஷமாக இருக்கிறீங்களா? இந்த நாள் நமக்கு கர்த்தர் ஒரு ஆசீர்வாதமான ஒரு நாளை கொடுத்திருக்கிறார். மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் தருவார். இந்த நாளில் கூட நம்முடைய வாழ்க்கையில் காணப்படக்கூடியதான காரியங்களிலே மிக முக்கியமானது கவலை. எல்லாவற்றை குறித்து தான் நம்ம கவலைப்படுகிறோம். எதிர்காலத்தை குறித்து கவலைப்படுகிறோம். நம்முடைய குடும்பத்தில் இது நடக்கவில்லையே, அது நடக்கவில்லையே என்று அங்கலாய்த்து கொண்டிருக்கிறோம். ஒரு சிலர் என்ன நினைக்கிறாங்க, நாங்கள் எப்படி வாழ்வோம், எங்களுக்கு என்னத்தை குடிப்போம், என்னத்தை உண்போம், என்னத்தை உடுத்துவோன்னு வேதத்தில் மத்தேயு 6 சொன்னது போல அவர்கள் புலம்பி கொண்டு இருக்கிறாங்க. அவர்களுக்கெல்லாம் ஆண்டவர் பதில் கொடுக்கிறார். இயேசு சொல்லுகிறார், அவர் தன்னுடைய சுவிசேஷத்தில் அவர் சொல்லுகின்ற வேளையில் நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். நீங்கள் உங்களுக்கு உங்களுடைய சரீரத்தில் ஒரு அளவு முளத்தை கூட உங்களால் குறைக்க முடியாது, கூட்ட முடியாது. அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் கவலைப்படுகிறதுனாலே ஒரு பிரயோஜனம் இல்லை. இப்போ சொல்லிவிட்டு அந்த சுற்றிலும் இருக்கிறதான ஆகாயத்து பறவைகள், புஷ்பங்கள் இவைகளையெல்லாம் சுட்டி காட்டி, இவைகளெல்லாம் உழைக்கிறதும் இல்லை, நுற்கிறதும் இல்லை, எந்த காரியத்தையும் செய்கிறது இல்லை, சேகரித்து வைக்கிறதும் இல்லை. அவைகள் சந்தோஷமாக இருக்கிறது, கவலை இல்லாமல் இருக்கிறது. மேலும் அந்த சாலமோன் என்கிற அவர் இந்த பெரிய ராஜா பேரரசன் கூட இதை போல் உடுத்தினதில்லை என்று சொல்கிறார். ஆகவே அவர் நமக்கு கொடுக்கக்கூடியதான ஒரே ஒரு ஆலோசனை என்னவென்று சொன்னால், நீங்கள் கவலைப்படாமல் தேவனை நோக்கி பாருங்கள். அவர் கொடுக்கக்கூடிய ஒரு ஆதாரமான ஒரு காரியம் என்று சொன்னால், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள். அப்படி செய்வீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு தேவையான காரியங்களை அவர் கொடுக்க வல்லவராயிருக்கிறார், கூட கொடுக்க வல்லவராயிருக்கிறார். அப்படிப்பட்டதான தேவன் நமக்கு கூட கொடுப்பார். எதை குறித்தும் கவலைப்பட மாட்டார். நாளைய தினத்தை குறித்தும் நாம் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஜெபிப்போமா? நல்ல ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். நாங்கள் கவலைப்படுகிறதுனாலே எந்த ஒரு காரியத்தையும் சாதிக்க முடியாது என்று வேதம் தெளிவாக சொல்கிறது. இயேசுவே ஆலோசனை சொல்லியிருக்கிறார், கவலைப்படாதீங்க என்று. ஆகவே நாங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஐயா. ஆகவே இந்த நாளிலே உம்மை நாங்கள் உறுதியாய் பற்றி கொள்கிறோம். முதலாவது உம்முடைய ராஜ்யத்தை தேடுகிறோம். அப்பொழுது நீர் எங்களுக்கெல்லாம் இவைகளையெல்லாம் கூட கொடுப்பேன் என்று சொன்ன தேவன், எல்லாவற்றையும் நீங்கள் கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கவலைப்படாதீர்கள். கர்த்தர் உங்களுடைய தேவைகளை சந்திப்பார்.